மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மே 12ஆம் தேதி உலக பிரசித்தி பெற்ற கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இதற்காக தங்க குதிரை வாகனமானது தயார் செய்யப்படுகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரை உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவையொட்டி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்வில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார். இந்த வாகனங்கள் தயார்படுத்தும் பணியில் தற்போது கோவில் நிர்வாகத்தினர் கையில் எடுத்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வருகின்ற மே 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 10ஆம் தேதி அன்று சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் தங்க பல்லாக்கில் கள்ளழகர் வேடத்துடன் மதுரையை நோக்கி புறப்படும் நிகழ்ச்சியும் 12ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி அளவில் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. வருகின்ற 13ஆம் தேதி வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து சேஷ வாகனத்தில் தேனூர் மண்டபத்திற்கும் புறப்படக்கூடிய இந்த கள்ளழகர் அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் அளிக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இதற்காக கள்ளழகர் திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த தங்க குதிரை வாகனம், சேஷ வாகனம் மற்றும் கருட வாகனம், கள்ளழகர் புறப்படக்கூடிய தங்க பல்லாக்கு ஆகியவற்றை தனி அறையில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த வாகனங்கள் தற்போது கோவில் பிரகாரத்தில் வளாகத்தில் அதனை தயார்படுத்தும் பணியானது கோவில் துணை ஆணையர் முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. வாகனங்களில் உள்ள சிறு சிறு பழுதுகள் நீக்கப்பட்டு வர்ணம் பூசி மெருகேற்றும் பணியும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திருக்கோவில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அலங்காரம் செய்யும் பணியும் முடிவுற்றிருக்கிறது. தங்க குதிரை வாகனம் மற்றும் தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கும், சேஷா மற்றும் கருட வாகனம் வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலுக்கும் டிராக்டர் மூலம் விரைவில் கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.